Hi. Hi. ஹலோ மக்களே, வெல்கம் யூ ஆல் டு மை யூடியூப் சேனல் கமலி பால் அஃபிஷியல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது நீங்க தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி தான். ஸோ கிட்டத்தட்ட 105 கிலோ வரைக்கும் நான் போட்டேங்க. பிரெக்னன்சில இருந்து அப்படியே பாப்பாக்கு பால் கொடுக்குற அந்த பீரியட் வரைக்குமே நான் போட்ட கிலோ 105. இப்ப கரண்ட்ல நான் இருக்குது 70. ஸோ 35 கேஜஸ் வந்து நான் குறைச்சிருக்கேன், அதுவும் 6 மந்த் பீரியட்ல. ஸோ எப்படி குறைஞ்சேன், என்ன டயட் ஃபாலோ பண்ணேன், என்னென்ன அப்டிகல்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா இவளுக்கு ஃபீட் பண்ணணும், இவளை ஃபுல்லாக பார்த்துக்கணும். நைட் எல்லாம் இவள் முழிச்சு தூங்குவா. அதையும் நான் கவனிச்சுக்கிட்டே என்னுடைய ஹெல்த்தையும் நான் பார்த்து அதையும் மீறி நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். பட் டெடிக்கேட்டடா நம்ம வந்து மைண்டை பீஸ்ஃபுல்லா வச்சுட்டு செய்யணும்னா முடியும். ஸோ அதை எப்படி நான் வந்து கையாண்டேன் அப்படின்றதாங்க இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 105 கிலோ நான் எப்படி வந்தேன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ சின்ன வயசுல நான் கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருப்பேன். அதாவது நான் இருக்கிற ஹைட்டுக்கு கொஞ்சம் வெயிட் எக்ஸ்ட்ராவே தான் இருப்பேன். அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக கண்டுக்கிட்டது இல்லை. ஸ்கூலும் அதே தான், குண்டாவே தான் இருந்தேன். காலேஜ்லேயும் அப்படிதான், நான் ரொம்ப குண்டா தான் இருந்தேன். அப்பெல்லாம் எனக்கு எந்த ஃபீல்மே இல்லை. ஒன்ஸ் நான் வேலைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் வந்துச்சு. பட் அப்போ கூட நான் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கல. பட் நான் பிரெக்னன்சிக்காக பிளான் பண்ணும் போது நம்ம எப்படினாலும் டாக்டர் கிட்ட அட்வைஸ் கேட்போம் இல்லையா, நீங்க கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுங்க, பிசிஓடி இருக்கு. ஏன்னா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஆனால் அதை ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணல. பட் பிரெக்னன்சின்னு பிளான் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்போம்ல. அப்போ ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது வெயிட் லாஸ் பண்ணுவோம், சரி எப்படியாவது அறுபாடு பட்டாவது வெயிட் லாஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் வந்து இருந்த வெயிட் வந்துட்டு 85, 65 வந்தா போதும். ஏன்னா என்னுடைய ஹைட்டுக்கு நான் வந்து 54ல இருந்து 64, ஸோ 65 இருந்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் 68 வந்துட்டேன், நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். நான் ஒல்லியா இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து குண்டாவே தான் என்ன பார்த்தேன். ஒல்லி ஆயிட்டதுக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் நான் ஃபீல் பண்ணேன்னா, இந்த இப்போ ஒரு பொறுமையை கையாளுறேன்ல, இந்த பொறுமை ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது. ஏன்னா நான் ரொம்ப ஓவர் வெயிட் ஆயிட்டதுனால இந்த பிசிஓடி எனக்கு சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ். அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஓவர் ஸ்வீட் கிரேவிங்ஸ் எனக்கு வரும். அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் எனக்கு வரும். ஆக்டிவாவே இருக்க மாட்டேன், ரொம்ப டயர்டா தூங்கிக்கிட்டே, ஒரு பிரிஸ்காவே இருக்க மாட்டேன். இது எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சு. நான் வந்து அப்படியே ஆக்டிவ் ஆயிட்டேன். வேலை பார்க்கும்போது அவ்வளோ சுறுசுறுப்பு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா கூட நான் அவ்வளோ ஐயோ எதுக்கு போய்கிட்டு யாரையாவது வேலை வாங்குவோமான்னு யோசிக்கிறேன்னா, சுறுசுறுப்பா வேலை செஞ்சது என்ன. அதுக்கப்புறம் ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு அது வரைக்கும் அந்த பீரியட்ஸ் டைம்ல செம பெயினா இருக்கும். பெயின் லெஸ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ரெகுலர் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா என்னுடைய பாடியே ஃபுல் சேஞ்ச் ஆகி நான் ரொம்ப பொறுமையான ஒரு பொண்ணா மாறினேன். என்ன நானே வந்து இப்படி ஒரு வெர்ஷன்ல பாக்குறது புதுசா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வெளிஞ்சிட்டோடனே அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு டபுள் எக்ஸ்எல் போயிட்டு இருந்தேன்னா எக்ஸஸ் வரைக்கும் வந்தேன். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். இருக்கிறதுல சின்ன சைஸ் ஏதாவது இருந்தாங்க அப்படின்ற அளவுக்குலாம் நான் வெளிஞ்சு போனோடனே ஒரே சந்தோஷம். இப்போ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க, நான் அந்த அளவுக்கு ஒல்லி ஆயிட்டு பிரெக்னன்ட்னு ஒன்ஸ் வந்த உடனே நம்ம எப்பவுமே டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இப்ப கரண்ட்ல இருக்க டாக்டர்லாம் நீங்க வந்து டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, ஓவரா சாப்பிடாதீங்க, நார்மல் டெலிவரினா நீங்க வந்து வெயிட் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு 15 to 18 கேஜிஸ்னா ஓகே அப்படின்னு இப்ப எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. ஸோ என்னோட டாக்டர் அதை சொன்னாங்க, நானும் அதை ஃபாலோ பண்ணணும்னு ஆரம்பத்துல இருந்தே நான் அதை வந்து கடைபிடித்தேன். பட் என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் 3 மந்த் வந்து நமக்கு ஒன்றும் பெருசா சாப்பிட இஷ்டம் இருக்காது. ஸோ சில பேருக்கு ஃபர்ஸ்ட் 3 மந்த் சாப்பிட விருப்பம் இருக்கு. எனக்கு வந்து எதுவுமே பெருசா சாப்பிட விருப்பம் இல்லைங்க. 3 மாசம் நான் ஒன்றும் பெருசா சாப்பிடாததுனால நான் வந்து 68 இருந்தேன், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் ரொம்ப லைட்டா தான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டேன். சாப்பிட இருப்பதுனால 68ல இருந்து 65க்கு போனேன். அப்ப டாக்டர் சொன்னாங்க, இது நார்மல் தான், இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் போகணும், ஆனா பட் கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, மாசம் 1 கிலோ இல்லைன்னா 2 கிலோ அவ்வளவுதான் இருக்கணும். நானும் சரின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றத எது ரொம்ப ஹெல்த்தியா அப்படி பாப்பாக்காக நம்ம அப்படியே யோசிச்சு தான் நான் சாப்பிட்டுக்கிட்டேன், அவங்க கொடுத்த டயட் பிளான் படிதான். அப்போ 5 மாசத்துல செக் பண்ணும் போது எனக்கு 65 இருந்தது, 72 ஆச்சு. 7 மாசத்துல செக் பண்ணும் போது 78 ஆச்சு. ஓகே, இன்னும் ஒரு 3 மாசம் தான், ஒரு 80, 81 இந்த அளவு கூட இருந்துக்கோங்க, அதுக்கு மேல போடக்கூடாது வெயிட், அப்பதான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சரி நம்ம இதே மாதிரி தானே சாப்பிட போறோம், அதே மாதிரி கிராஜுவலா வாக்கிங் போறோம், எல்லாமே அப்படித்தானேன்னு சொல்லி நான் கொஞ்சம் அலட்சியமா தான் இருந்தேன். அப்போ 9 மாசத்துல வெயிட் செக் பண்ணும் போது பார்த்தா 89. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் அதிகமா சாப்பிடல, ஆனா எப்படி ஏறிச்சுன்னு எனக்கே தெரியல. ஸோ பேபி க்ரோத் வெயிட் பார்க்கும்போது
குழந்தை வெயிட் நார்மலா தான் இருக்கு. தண்ணி அளவு பார்த்தாங்க, அதுவும் நார்மலா தான் இருக்கு. ஆனா நான் மட்டும் ஏன்டா இப்பதான் வெயிட் போட்டேன், நீங்க என்ன நிறைய சாப்பிடுறீங்களா, நார்மல் டெலிவரி ஆகிறது கஷ்டம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப பயந்து போயிட்டேன். பட் என்னன்னா, நான் வந்து ஒரு 3rd மந்த்ல இருந்தே நான் வந்து ஒரு கிளாஸ் கத்துக்கிட்டேன். எப்படி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அந்த கிளாஸ்ல நான் கத்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்தேன். அதனால ஒரு சின்ன ஹோப் இருந்தது. நம்ம தான் இதெல்லாம் விஷயம் செய்யறோமே. அனாவசியமா ஆக்சுவலா நான் வந்து ஹோட்டல் ஃபுட் சாப்பிட மாட்டேன். ஆயில் ஃபுட் சாப்பிட மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு வந்து அதெல்லாம் அந்த டைம் ரொம்பவே கோமட்டுச்சு. ஜென்ரலா சாப்பிடுவேன். அந்த டைம் எனக்கு கோமட்டுச்சு. எனக்கு விருப்பமே இல்லாம போயிடுச்சு. ஸோ அப்புறம் எப்படி இந்த வெயிட் ஏறுச்சு அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பம். இருந்தாலும் ஒரு ஹோப் இருந்தது. எப்படியாவது நார்மல் டெலிவரி ஆயிடணும். பார்த்தா எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுங்க. டெலிவரி ஆயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா ஒரு 5-6 கிலோ குறைஞ்சிரும் அன்னைக்கு, இல்ல ஒரு 2 நாள்ல குறைஞ்சிரும்னு பார்த்தா வெறும் 2 கிலோ பாப்பாவுடைய வெயிட் மட்டும் தான் குறைஞ்சிச்சு. 89ல இருந்து 87 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அச்சோ இவ்வளோ வெயிட் இருக்கு, எப்படிடா மறுபடியும் அந்த வெயிட்டுக்கு போவேன் அப்படி. ஏன்னா நான் மெலிஞ்சு நான் எப்படி இருக்கேன்னு நான் பாத்துட்டேன்ல, அதனால எனக்கு வந்து நான் ஒல்லி ஆகணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனா ஒன்ஸ் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய கம்ப்ளீட்டா நம்ம மைண்ட் செட்டே மாறிடுதுங்க. அவங்களுக்கு பால் கொடுக்கணும், அவங்க வந்து நைட் எல்லாம் எஞ்சி தூங்குவாங்க, நம்மளும் அதே மாதிரி எஞ்சி தூங்கணும். நம்மளுடைய பேட்டர்னே கம்ப்ளீட்டா மாறிடுது, நம்மளுடைய தாட்ஸும் மாறிடுது. ஏன்னா நமக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா சுரக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, ஆக்சிடாக்சின்ற ஹார்மோன்ஸ் இருக்கும். அப்போ எமோஷனலா நம்ம ரொம்ப குழந்தையோட அட்டாச் ஆயிருப்போம். பிசிக்கலாவுமே நமக்கு வந்து அவ்வளவு ஆக்டிவ் இருக்குமானா இல்ல. ஒரு 6 மாசமாவது ஆகுது நம்ம பாடி வந்து கம்ப்ளீட்டா அதுல இருந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து நம்ம அதுக்கு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணி நான் கொடுத்துட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் மந்த் பாப்பாக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்ப போகும்போது என்னோட வெயிட் செக் பண்றேன், 87 பார்த்தா 78. என்னால நம்பவே முடியல. நான் ஒண்ணுமே பண்ணல, நான் நல்லா தான் சாப்பிட்டேன். ஏன்னா பால் கொடுக்கணும்னு சொல்லி வீட்டுல நல்லா தான் சாப்பிட வச்சாங்க. அப்ப நல்லா சாப்பிட்டேன், எல்லாமே பண்ணேன். ஆனா எப்படி இவ்வளவு வெயிட் குறைஞ்சிச்சு, எப்படி ஏறிச்சுன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் அது மிஸ்ட்ரியா தான் இருக்கு. ஒரு வேளை நைட் எல்லாம் முடிச்சிருக்கிறது, புதுசா பாடிக்கு இருக்கிறதுனால மெலிஞ்சிருச்சோ என்னவோ தெரியல, மெலிஞ்சிட்டேன். அப்புறம் ஒரே சந்தோஷம். சரி 78, 65 ஒரு 13 கிலோ தானே, அசால்ட்டா முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைச்சா எனக்கு வச்சது செக்கு. அதுக்கப்புறம் நான் நேரடியா நான் வந்து பாப்பாவை கூட்டிட்டு நான் அடுத்தது என்னுடைய கைனகாலஜி டாக்டரை பார்த்தது எப்பன்னா, எனக்கு அதாவது பாப்பா பிறந்து 9 மந்த்ஸ் கழிச்சு நான் போனேன். ஏன் போனேன்னா, எனக்கு அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் வருது. டெலிவரி முடிஞ்சு அது பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம். அது வரைக்கும் எனக்கு வரல. அதுக்காக நான் போனேன். போகும்போது செக் பண்றேன். எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன். ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து டைட்டா இருந்தது. சில ட்ரெஸ் எல்லாம் போட முடியல. புதுசா ட்ரெஸ் வாங்குற மாதிரிலாம் ஆச்சு. ஆனா நான் இவ்வளோ வெயிட் ஏறிப்ப நான் நினைக்கல. 105 கிலோ, 78ல இருந்து 105 குறுகிய அந்த மாசத்துல நான் எப்படி இவ்வளோ வெயிட் போட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னம்மா இப்படி வெயிட் ஏறிட்ட அப்படின்னா, ஏன்னா நம்ம டெய்லி நம்மள பாத்துட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய வேரியேஷன் தெரியல. என் ஹஸ்பண்ட் என்ன டெய்லி பாத்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கும் தெரியல. வெயிட் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது 105 கிலோ. ஐயோ 105 கிலோவா, 105ல இருந்து எப்படிடா 65க்கு வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, இங்க பாருங்க உனக்கு செக் பண்ணதுல பிசிஓடி மறுபடியும் வந்திருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இரு. அடுத்ததான் நீ பேபி பிளான் பண்ற அப்படின்னா இவ்வளவு வெயிட் இருக்கக்கூடாது, ஆரம்பமே இவ்வளவு வெயிட் தான், அடுத்தது யோசிச்சு பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, நான் வந்துட்டு கண்ட்ரோலா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்னும் நம்ம வந்து அந்த டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள நிறைய அந்த டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அதெல்லாம் வருது. ஸ்ட்ரெஸ், ஏன்னா நைட் எல்லாம் முழிச்சிருக்கோம், பாப்பா நம்மளை போட்டு படுத்தி எடுப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம தாண்டி வரும்போது இப்படி ஒரு விஷயம், வெயிட் ஏறிட்டேன், பிசிஓடி, அதுக்கப்புறம் கண்டினியூஸா எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர, செம்ம பெயின், பயங்கர பெயின். அது வரைக்கும் கூட எனக்கு அப்படி இருந்ததுல பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்த பீரியட்ஸ் எல்லாமே வேற லெவல் பெயின். என்னால தாங்கிக்க முடியல, ஹெவி ப்ளீடிங், அது ரொம்ப இர்ரெகுலர், ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ், இதுல இன்னும் இது வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆச்சு எனக்கு. எப்படி வெயிட் லாஸ் பண்றது அப்படின்னும் போது என் மைண்டுக்கு தோணுது ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், இவளுக்கு கண்டிப்பா நம்ம பால் கொடுத்துதான் ஆகணும், அதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஓகே, அப்ப எப்படி வந்து வெயிட் ரெடியூஸ் பண்றது? ஏன்னா நைட்டு முழிச்சிருக்கிறதுனால என்ன மீறி நான் ஸ்வீட் சாப்பிடுறேன். ஏன்னா நம்ம கண்டிப்பா முழிச்சிருக்கணும், தூங்குறப்ப ஏதாவது வாயில போட்டுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி போட்டு 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 உடம்பு போட்டுருச்சு. ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா, டேக் யோர் ஓன் டைம். இப்ப எதுவும் ஒன்னும் தலைமொழிகி போல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ வந்து உன் டைம் எடுத்துக்கோ. நீ ஒரு விஷயம் வந்து, அதாவது நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஓகே நான் இதை பண்றேன் அப்படின்னு அந்த ஸ்ட்ராங்கான அந்த போல்டான அந்த டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் டைம் எடுத்துக்கன்னு எடுத்துக்கிட்டேன். பட் நான் ஒவ்வொரு டைமும் அதுக்காக நான் முயற்சி செய்யும் போது ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து டயட் பிளான் பண்ணிருக்கேன், நான் இப்படி பண்ணலான் இருக்கேன், இப்படி பண்ணா எனக்கும் உங்க வெயிட் லாஸ் ஆகும், பாப்பாக்கும் பால் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கும் போதுல அவங்களும் சரி நான் செஞ்சிருவேன்னு அவங்க நினைக்கிறதும் அவங்களை ஏமாத்துறதுமா ஒரு 6 மாசம் போயிடுச்சுங்க.
இப்பவே கண்ணை கட்டுது. இந்த 6 மாசத்துல நான் வந்து வெளியே எங்கேயாவது அந்த ட்ரைனர்ஸ் எல்லாம் வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணி மெலிஞ்சிடலாமான்னு கேட்டா, அவங்க கிட்ட ஓன் அடிச்சு கேக்குறேன், ஏங்க உங்க ஃபீஸ் என்னன்னா, ஃபீஸ் வந்து 20,000 30,000ன்றாங்க 2 மாசத்துக்கு. சரி, என்னென்ன சாப்பிடணும் எப்படின்னா, அவங்க ஒரு டயட் ஒண்ணு சொல்றாங்க, எனக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல. நான் வந்து ஒரு நான்வெஜ் பிரியர். எனக்கு போய் ஃபுல்லா வெஜிடேரியனை சொல்லி, நீ இப்படிதான் சாப்பிடணும், இதைதான் நீ சாப்பிடணும், இப்படின்னா நீங்க மெலிவீங்க. ஏன் நான் பால் கொடுத்துட்டு இருக்கேங்க, பரவாயில்ல, இந்த வெஜிடபிள் இவ்வளோ இவ்வளோ வெஜிடபிள் சாப்பிட்டுருக்கோங்க, சோறு இவ்வளோண்டு சாப்பிடுங்க. ஐயோ, வெஜிடேபிள் பதிலா வேற ஏதாவது சொல்லுங்கன்னா, வெஜிடேபிள் தான். அப்ப எனக்கு இஷ்டம் இல்லாம போயிடுச்சு. ஐயோ, எந்த யார் ஏன்னா நம்மளே இத வந்து இதெல்லாம் நம்மளுடைய அப்டேக்கிள்ஸ் எல்லாத்தையும் மீறி இந்த ஒரு விஷயத்த செய்ய போறோம். இதுல ஃபோர்ஸ்ஃபுல்லா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா, பிடிக்காம ஒரு விஷயத்த எப்படிங்க செய்ய முடியும்? செய்யவே முடியாது. 2 நாள் செய்வோம், 3 நாள் செய்வோம், இல்ல மிஞ்சி போனா 1 வாரம் செய்யலாம். அதுக்கப்புறம் என்னால செய்ய முடியாது. என்னால அப்படி நான் செய்ய மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தா அதாவது எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா, அது எனக்கு பிடிச்ச மாதிரியான வழியில நான் செய்வேன். அப்போ பிடிக்காத உணவை சாப்பிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நானே ஒன்று எக்ஸ்ட்ராவா உருவாக்கிக்கிறதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு எப்படி நம்ம மெலியலாம்னு நம்ம பிளான் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் அப்படிதான் மெலிச்சேன். நானே தான் அதை வந்து அந்த எவ்வளோ 85ல இருந்து 68னா ஒரு 17 கிலோ குறைஞ்சல, அது நானே தான் குறைஞ்சிக்கிட்டேன். அப்ப இதுவும் நம்மளால முடியும். 105ல இருந்து 65ன்றது கஷ்டம் தான், பட் நம்ம ட்ரை பண்ணா முடியும் அப்படின்னு ஃபுல்லா உட்காந்து டயட் பிளான் எல்லாமே எழுதுனேன். எனக்கு என்னதெல்லாம் பிடிக்கும், எதுல எல்லாம் எவ்வளவு சத்து இருக்கு, எவ்வளவு எடுத்தா எனக்கு வந்து உடம்பு போடாத ஆனா பால் கொடுக்க முடியும் அப்படின்றத ஃபுல்லா ஹிஸ்டரி ஒரு 1ல இருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். டாக்டர் கிட்டயும் அட்வைஸ் கேட்டுக்கிட்டேன், என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு. முக்கியமா நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கணும். பிளட் டெஸ்ட்ல நம்மளுடைய எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்துட்டு, சத்தெல்லாம் எதுல குறைஞ்சிருக்கு, எதுல அதிகமா இருக்கு, இல்லை எதுல பேலன்ஸ்டா இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம முடிவு எடுக்கணும். எனக்கு ஜென்ரலாவே ஹீமோகுளோபின் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால அதெல்லாமே செக் பண்ணி ஒரு ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்தபடி என் டயட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு, ஓகே இப்படி நம்ம செட் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் வந்து ரெடி பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றேன். நான் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்துட்டேன். நான் வந்து எண்ணி ஒரு 3 மாசத்துல மெலிஞ்சிருவேன். நான் வந்து ஃபாலோ பண்ண போறேன் நாளைல இருந்து. நான் விழுந்து சிரிக்கிறாங்க. எனக்கா செம கோவம் வந்துருச்சு. இல்ல கமலி, நீ வந்துட்டு என்ன பண்ண, இது செம்ம ஃபன்னா இருக்குடா, டெய்லி வந்து புதுசு புதுசா இந்த மாதிரி ஏதாவது சொல்லு, எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப மனசை விட்டு சிரிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு கிண்டல் பண்ணிட்டாங்க. எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஏன் நான் உண்மையிலே தாங்க சொல்றேன், நம்புங்கன்னா நம்பவே இல்லை. அவங்க அந்த நம்பாம போனாங்க பாத்தீங்களா, அது எனக்கு ஒரு வைராக்கியமா ஆயிடுச்சு. ஓஹோ, என்ன பத்தி சிரிக்கிறீங்களா, ஓகே நான் யாருன்றதை நான் காட்டுறேன்ற மாதிரி அடுத்த நாள் காலையிலே நான் அவங்க சொல்லாமலே நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். அவங்க தூங்கி எந்திரிக்கும் போது நான் வாக்கிங் போயிட்டேன், நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து ஷாக்கிங்கா ஆயிடுச்சு. ஆனாலும் நம்பல. பாப்போம் நீ இது எவ்வளவு நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு சேலஞ்ச் பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க. அது ஒரு வேளை எனக்குள்ள ஒரு பூஸ்டப் கொடுக்கறதுக்காக செஞ்சாங்களான்னு தெரியல. பட் அது எனக்கு பூஸ்டப் கொடுத்தது. எப்படியாவது நான் இவங்களை ஜெயிச்சே ஆகணும்னு நினைச்சேன். 3 மாசம்னு சொன்னேன், பட் 6 மாசம் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும் போது எப்படியெல்லாம் செய்யணும், என்னென்னலாம் சாப்பிடணும், எப்படியெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளவு நேரம் பண்ணணும், இதெல்லாம் யோசிக்கிறோம். என்னென்ன செய்யக்கூடாதுன்றது தெரியாம இருந்ததுனால எனக்கு ஒரு 3 மாசம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன செய்யவே கூடாது அப்படின்றது தாங்க நான் முதல்ல சொல்ல போறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா நம்மளால நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியை ஜெயிச்சிட முடியும். நம்மளால முடியும். என்னென்ன செய்யக்கூடாதுன்றத சொல்றேன். டெய்லி வெயிட் செக் பண்ணவே கூடாது. நான் வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிக்கிறேன்னு ஒரு வெயிட் மிஷினை வாங்கிட்டேன். ஏன்னா அது வீட்டுல இல்லாதனால தான் நமக்கு தெரியல. திடீர்னு போய் பார்க்கும்போது பூகம்பத்தை தூக்கி மனசுல போட்டுடுறாங்கன்னு நான் ஒரு வெயிட் பாக்குறதுக்கு ஒரு மிஷினை வாங்கிட்டேன். அது என்ன பண்ணேன், நான் டெய்லி காலைல வாக்கிங் போறதும் வர்றதும், எக்ஸசைஸ் பண்றது, இல்ல சாப்பிட்டதுக்கு முன்னே எவ்வளவு இருக்கு, அடுத்த நாள் காலைல எவ்வளவு குறைஞ்சிருக்கு, இப்படியே செக் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு வந்து ஜென்ரலா லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ்க்கு ஒரு 1 வீக்குமே நமக்கு ஒரு 1ல இருந்து 2 கிலோ ஆட்டோமேட்டிக்கா வெயிட் போடும். அதே மாதிரி அந்த 14th டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருமுட்டை வெளியே வர்ற நாள், அதுக்குமே அந்த ஒரு வாரம் நமக்கு கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. காரணம் என்னன்னா, தண்ணி உடம்புல தங்குறது, கான்ஸ்டிபேஷன் சில பேருக்கு ஆறுது, இந்த மாதிரி காரணத்தால நமக்கு வெயிட் போடும். அப்ப போய் வெயிட் செக் பண்ணிட்டு, என்ன இது நம்ம இன்னைக்கு வந்து கம்மியா தானே சாப்பிட்டோம், எதுக்காக எனக்கு இவ்வளவு வெயிட் போட்டுச்சு, இது வந்து இவ்வளவு வெயிட் போட தேவையே இல்லையே, நேத்து நான் இப்படித்தானே சாப்பிட்டேன், நேத்து மட்டும் போடல இன்னைக்கு போட்டுச்சு, ஒண்ணுதானே இருக்கு, இன்னொன்னு எங்க போச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா அது ஒரு வாரத்துக்கு அப்படியே தான் காட்டிட்டு இருக்குமா, என்ன நான் இவ்வளவு எஃபர்ட் போடுறேன் அப்பவும் வெயிட் குறையவே இல்லையே அப்படின்ற மாதிரியான டென்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லாம வந்துட்டு இருக்கும். ஸோ டெய்லி வெயிட் செக் பண்ணக்கூடாது. மந்த்லி ட்வைஸ் பார்க்கலாம். எப்ப பார்க்கலான்றதையும் சொல்றேன். பீரியட்ஸ் முடிஞ்சோடனே பாருங்க, அதான் உங்க ஒரிஜினல் வெயிட். அதுக்கப்புறம் அந்த 14th டே முடிஞ்சிரும் இல்லையா,
நமக்கே அந்த சிம்டம்ஸ் தெரியும். ஓகே 14th டே நடக்குதுன்னு. அந்த சிம்டம்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் ஒரு பீரியட் வரும். பீரியட்ஸுக்கும் 14th டேக்கும் ஒரு 14 டேஸ் வந்து கேப் இருக்கும். அதுல ஒரு நாள் பீரியட்ஸ்க்கு 1 வீக் பிஃபோர் வந்து நீங்க பார்க்கலாம். இந்த 2 தடவை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்படியே செக் பண்ணணும்னாலும் யாருக்கிட்டயுமே நீங்க வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொல்லாதீங்க. சொல்லிட்டீங்கன்னா 1 மந்த் கழிச்சு இப்ப உங்களை பாக்குறாங்க, இல்ல உங்ககிட்ட விசாரிக்கிறாங்க, நீங்க வந்து பெருசா ஒன்னும் பெரிய வேரியேஷன் இருக்காது. ஒரு ஆரம்பத்துல ஒரு 5 கிலோ குறையும் போதோ இல்ல ஒரு 7-8 கிலோ குறையும் போதோ ஒன்னும் பெரிய வேரியேஷன் தெரியாது. ஒரு 10 கிலோ குறைஞ்சிச்சுன்னா தெரிஞ்சிடும். அதே டெய்லி பாத்துக்கிட்டே இருக்காங்கன்னா சுத்தமா தெரியாது. அப்ப என்ன நீ என்ன ஏதோ எக்ஸசைஸ் பண்றேன்றா, இப்படிதான் சாப்பிடுவேன்றா, ஆனா எங்க குறையிறா, ஒன்னும் குறையிலையே நம்மள ஒண்ணு கேட்டாங்கன்னா நமக்கு ஒரு விதமான ஒரு தேவையில்லாத ஒரு மன அழுத்தம். எதுக்கு அது? அதனால யார்ட்டுமே சொல்லாதீங்க. ரிசல்ட் பார்த்துட்டு அவங்களே வந்து உங்களை கேட்பாங்க. அப்ப நீங்க வந்து காலத்துக்கு விட்டுட்டு சொல்லலாம். ஆமா நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்ப சொல்லுங்க. அது வரைக்கும் வாயை திறக்கவே திறக்காதீங்க. ஜிப் போட்டு மூடிடுங்க. இன்னைக்கு முடிவு பண்றோம், நாளையில இருந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போறோம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே தயவு செஞ்சு அத்தனை சாப்பிடுற பிடிச்ச அத்தனை உணவையும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கிராஜுவலா அதை நம்ம குறைச்சிக்கலாம். அதுலயும் ஒரு வாரத்துக்கு சுத்தமா அப்படி குறைக்காதீங்க. நீங்க என்னென்னலாம் சாப்பிட்டீங்களோ அத்தனையுமே ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க. தப்பே கிடையாது. அந்த ஒரு வாரமும் நீங்க அதாவது அந்த ஒரு வாரம் நீங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நீங்க சாப்பிடுறது எல்லாத்துலயும் கொஞ்சம் 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 குறைக்கலாம். அதெல்லாம் எப்படி சாப்பிடணுன்றத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு என்ன செய்யக்கூடாது மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் நீங்க கண்டிப்பா நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ அதுதான் நீங்க சாப்பிடணும். அதுல ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. இப்ப நாளையில இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உடனே 1 hour எக்ஸசைஸ், 1/2 hour எக்ஸசைஸ், அப்படியே 1 hour ஜம்பிங், இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. 10 நிமிஷம் தான். அது நீங்க நடக்கலாம், இல்ல ஓடலாம், ஆடலாம், ஆடுங்க. எனக்கு ஆக்சுவலா டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். எதுவா இருந்தாலும் 10 நிமிஷம் தான். என்ன வேணாலும் செய்யுங்க. எக்ஸசைஸ் கூட பண்ணிக்கோங்க, ஒரு வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒண்ணு 10 நிமிஷம். கண்டிப்பா 10 நிமிஷம். ஒரு வாரத்துக்கு வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நமக்கு புதுசா ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம பாடி வந்து அதுக்கு பழகணும். நம்ம ஒரு பயங்கரமா நடந்து ஆடி ஓடி பண்ணோம்னா பாடி மசில்ஸ் எல்லாம் வலிக்கும். அந்த வலியில நம்ம ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுப்போம். 2 நாள் ரெஸ்ட்ல நமக்கு மறுபடியும் பழகிடும். மறுபடியும் பாடி வந்து சரி கொஞ்ச நாள் விட ஒரு வாரம் கழிச்சு இல்ல நாளைக்கு அப்படின்னு நாளைக்குன்ற ஒரு நாள் இல்லவே இல்லை. சோ நம்ம ஏன் பாடிக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்? மெதுவா ஒரு வாரத்துக்கு 10 நிமிஷம், அடுத்த வாரத்துல அந்த 10ன்றது 20 நிமிஷம், அதுக்கப்புறம் 1/2 hour போதுங்க. நம்ம பாடி வந்து ரொம்ப கிராஜுவலா அழகா எந்த ஒரு கஷ்டமும் படாம குறையறதுக்கு இது போதும். ஸோ நான் வந்து 1/2 hourல இருந்து 3/4 மணி நேரம் தான் என்னுடைய ஹோல் ஜேர்னிலே நான் பண்ணது. 3/4 மணி நேரம்லாம் ரொம்ப என்னைக்காவது ரேர் தான். 1/2 hour தான் என்னுடைய மேக்சிமம் டைமா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் வந்து என்னென்ன பண்ணேன்றதை இன்னொரு வீடியோல சொல்றேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்ததா நல்லா தண்ணி குடிக்கணுங்க. தண்ணி வந்துட்டு எப்படின்னா, நீங்க இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு தான் குடிக்கணும். சாப்பிட்ட உடனே குடிச்சிடாதீங்க. தண்ணி குடிக்கணும்னே சில பேர் அப்படி குடிக்கிறாங்க. சாப்பிட்ட உடனே தண்ணி நல்லா குடிச்சா வயிறு ஃபுல்லா ஃபீல் ஆகும். அப்பா இப்பதான் சாப்பிட்ட ஃபீலே இருக்குன்றாங்க. அப்படி பண்ணவே கூடாது. டைஜஷன் ஆகவே ஆகாது. ஏன்னா டைஜஷன் நல்லா ஆனாதான் உங்களுக்கு வந்து உடம்பு வெளியவே செய்யும். டைஜஷன் ஆகாமலே நீங்க தண்ணி போட்டு அடைச்சீங்கன்னா டைஜஷன் ஆகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த செரிமானம் ஒழுங்கா ஆகாம அது ஒரு விதமான பாடியை ஒரு மாதிரி ஊதுற மாதிரி ஆக்கிட்டே இருக்கும். ஸோ தண்ணி அப்படி குடிக்க கூடாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க குடிக்கலாம். நல்ல தண்ணி குடிங்க. ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் டயட்ல இருப்போம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு அப்பப்ப தண்ணி இல்ல ஜூஸ் கூட குடிச்சிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். அந்த மாதிரி தண்ணி லிக்விடா நிறைய போகணும். அப்பதான் வந்து ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ஸோ டயட்ல இருக்கிறேன் அப்படின்னும் போது சில பேர் தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்காதனால என்ன ஆகும்னா பாடி ஹீட் ஆகும் இல்லையா? எக்ஸசைஸ் பண்ணும் போது பிம்பிள்ஸ் எல்லாம் வரும், கட்டி எல்லாம் வரும். அப்ப என்ன இது நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ நெவர். நல்ல தண்ணி குடிங்க. நல்ல ஹைட்ரேட்டடா இருக்கணும். ஒரு 3ல இருந்து 3.5 லிட்டர் அது வந்து போதுமானது. ஒரு வேளை நல்ல வெயிலா இருக்கு, நீங்க ரொம்ப ஸ்வெட் கொடுத்துருக்கீங்க பாடிக்கு அப்படின்னா ஒரு 4 லிட்டர் குடிங்க. தண்ணி அதிகமா குடிச்சாலும் உயிர் போயிருக்கு ஒருத்தவங்களுக்கு. ஸோ தண்ணி போட்டு அடைக்கிறேன்னு அடைச்சிட வேண்டாம். நீங்க சாப்பிட்ற உணவுல கார்போஹைட்ரேட் கம்மியா, புரோட்டீன் நல்லா, அதாவது இப்ப நான் வந்து 70 கிலோ இல்லையா? இப்ப 70 கிலோ நான் இருக்குன்னா 70 கிராம் புரோட்டீன் எனக்கு தேவை. அதுவே நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாம் பண்றேன், இந்த ஜிம்ல எல்லாம் பண்றாங்கல்ல வெயிட் தூக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யறோம், வீட்லயே நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு நம்ம செய்யறோம்னா அந்த 70 கிராம்ன்றது ஒரு 140 கிராம் வரைக்கும் கூட நம்ம சாப்பிடலாம். ஏன்னா
டபுள் இருக்கணும். அதுலயும் நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு. அப்போ கொஞ்சம் அந்த 70 கிராம் ப்ரோட்டீன் அட்லீஸ்ட் ஒரு 100ஆவது நான் சாப்பிடணும். அப்பதான் குழந்தைக்கு போய் மீதி எனக்கு இருக்கும். ஏன் ப்ரோட்டீன் நல்லா எடுத்துக்கணும்னா அப்பதான் மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். மெட்டபாலிசம்ன்றது நம்ம உடலை வந்து இயங்க வைக்கிறது. எல்லா செல்ஸுக்கும் புத்துணர்ச்சி அடையும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு அழகு கொடுப்போம். எப்படி ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து மெலிஞ்சோடனே ஒரு க்ளோ கொடுக்குறாங்களா? காரணம் அவங்க கரெக்டா ப்ராப்பரான டயட் எடுக்கிறாங்க. டயட்னா குறைச்சு சாப்பிடுறது இல்லைங்க, கரெக்டான நியூட்ரியன்ஸை பக்காவா சாப்பிடுறது. ஸோ நல்ல ப்ரோட்டீன் சாப்பிடுங்க. இப்போ நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா தாராளமா சிக்கன் எடுத்துக்கலாம். அதாவது இப்ப நான் என்ன எடுத்துக்கினா, நான் டெய்லி வந்து ஒன் டே விட்டு ஒன் டேயாவது நான் பிரியாணி சாப்பிட்டுதாங்க நான் மெலிஞ்சேன். இதை நம்ப முடியாத உண்மையாதான் இருக்கும். பட் இட்ஸ் தி ட்ரூத். நான் வந்து பிரியாணி சாப்பிட்டு தான் மெலிஞ்சேன். பிரியாணி எப்படி சாப்பிடுவேன்னா, இப்போ வந்து எனக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நீங்க கொடுத்துக்கணும். இப்போ எனக்கு வந்து சாக்லேட் சாப்பிடணும்னு தோணுதுன்னா நான் சாக்லேட் சாப்பிடுவேன். இது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நான் அது சாப்பிடுவேன். அப்படின்னு நீங்க ஒரு எண்ணத்துல இருக்கும் போது உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் அதிகமாகுது. ஐயோ என்னால எதுவுமே சாப்பிட முடியாது, நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், நான் டயட்ல இருக்கேன், நான் அப்படி இருக்கேன் அப்படி நீங்க நினைக்கும் போதுதான் உங்களுக்கு உங்க மைண்ட் ஆசை கொடுக்கும். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அதுலயும் லேடிஸ்க்கு வந்து இந்த 14th டே இந்த பீரியட்ஸ் அப்பெல்லாம் ஹெவியான ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும் சில மாசங்கள்ல எல்லாம். அந்த டைம்ல எல்லாம் தயவு செஞ்சு சாப்பிட்டுருங்க. நீங்க ஒரு நேரம் ஸ்கிப் பண்றேன்ட்டு அடுத்தது அந்த அந்த ஜேர்னியை நீங்க வந்து ஸ்பாயில் பண்ணிடுவீங்க. ஸோ ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு நேரம் சாப்பிடணும்னு தோணுச்சா சாப்பிட்டுடலாம், தப்பே கிடையாது. இல்ல ஒரு 2 நாள் தொடர்ந்து சாப்பிடணும்னாலும் சாப்பிடுங்க, ஒரு இஷ்யூஸ் இல்லை. நம்மளால முடியும் அப்படின்னு மட்டும் நினைங்க. நான் வந்து பிரியாணி எனக்கு எப்பெல்லாம் இஷ்டம் வருதோ அப்பெல்லாம் சாப்பிட்டேன். எப்படின்னா கொஞ்சோண்டு சாதத்தை கம்மி பண்ணிவேன், பட் பீசஸ் எல்லாம் அதிகமா அள்ளி வச்சு. அதாவது 70 கேஜி, அதாவது நான் இப்ப 70 கேஜி, அப்ப வெயிட் இருக்கும் போது நான் 100 கிலோனா 100 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். பாப்பாக்குன்னா 120 நான் சேர்த்து எடுக்கணும். 120 கிராம் ப்ரோட்டீனுக்கு எவ்வளோ சிக்கன் சாப்பிடணும் அந்த அளவு எல்லாம் எடுத்து வச்சு அவ்வளோ சிக்கன் சாப்பிட்டுட்டேன். நம்ம நான்வெஜ் நல்லாவே சாப்பிடலாம். ப்ரோட்டீன் அதுல வந்து நிறைய அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நிறைய நிறைஞ்சு கிடக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க வெஜிடேரியன் அப்படின்னா வெஜிடேரியன்ல ப்ரோட்டீன்ஸ் எது அதிகமா இருக்கோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். என்னென்ன டயட் எப்படி எல்லாம் எடுக்கணும்ன்றத நான் இன்னொரு வீடியோல தான் சொல்றேன், அதுல பாருங்க. ப்ரோட்டீன் வந்து இட்ஸ் மஸ்ட் ஃபார் அவர் ஹெல்த். ஏன்னா ஹெல்த்தியா நம்ம பாடி இருந்தாதான் ஹெல்த்தியா நம்ம மைண்ட் இருக்குங்க. அப்புறம் தான் நமக்கு வந்து லைஃபே பீஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பாடி ஹெல்த்தியா இல்லைன்னா மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் ஆகுது. இதை நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்ணி அது எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி புரோட்டீன் நல்லா எடுத்துக்கிட்டோம் நம்ம அப்படின்னா நமக்கு தேவையில்லாத கிரேவிங்ஸ் கூட குறையுது. நம்ம வந்து ஜென்ரலா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரோட்டீன் கம்மியா எடுத்திருப்போம். அப்ப நமக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டா அப்படியே டோபமைன், அதாவது அந்த ஹாப்பி ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகி நம்மளை சந்தோஷப்படுத்துற மாதிரி நமக்கு தோணும். அது எல்லாமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நல்ல ப்ரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் இந்த 3மே பேலன்ஸ் பண்ற மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எப்பவுமே ஹாப்பியா இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அதுதான் வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ ப்ரோட்டீன் இஸ் மஸ்ட். நெக்ஸ்ட், என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ண தோணலை, டயர்டா இருக்கு, மெயினா பீரியட்ஸ் டைம்ல செய்யாதீங்க. அது ஓவரா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது அப்படின்னா வேண்டாம். சில பேருக்கு முடியும், சில பேருக்கு ஓவர் பெயினா இருக்கும், பாடியே வந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அந்த டைம்ல தான் ரெஸ்ட் எடுத்துக்கும். நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கடைபிடித்தே ஆகணும். இல்ல நான் அந்த டைம் செய்வேன்னு செஞ்சீங்கன்னா அந்த ஒரு 4 நாள் செய்வீங்க, அப்புறம் 40 நாள் நம்ம செய்ய மாட்டோம். அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, காலையில இப்போ ஒரு வேலை 8 மணிக்கு எந்திக்கிறீங்க அப்படின்னா ஒரு 9-10க்கு நீங்க சாப்பிடுறீங்கன்னா அடுத்தது ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் முடிக்க பாருங்க. நைட்டு 10 மணிக்கு தூங்குற ஆளா இருந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்லீப்புக்கு ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோர் நீங்க சாப்பிட்டுருக்கணும். தூங்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்டு இருந்தா வெயிட் போடும். ஸோ 2 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் உடம்பு ஆக்டிவா இருக்கும், சாப்பிட்டது செரிச்சிருக்கும். ஏன்னா சாப்பிட்றது செரிச்சாதான் மெயினா வந்து நம்ம உடம்பு மெலியும். சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். எது சாப்பிட்டாலும் நெஞ்சிலே நிக்கிற மாதிரி இருக்கும், வயிறு ஊதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, இஞ்சி இருக்கு இல்லையா, எனக்கு இது மாதிரி சில நேரங்கள்ல இருக்கும். எப்பன்னா இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி சில மாசங்கள் சிம்டம்ஸ் இப்படி இருக்கு, இப்பெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். அப்ப இந்த இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டு தண்ணி கொதிக்க வச்சு நீங்க தண்ணி குடிங்க, அது ஈஸியா செரிச்சிருது. அதே மாதிரி இஞ்சி இன்னொரு விஷயமும் செய்யும், நம்ம உடம்புல டாக்ஸிக் ஏதாவது இருக்கு, தேவையில்லாத வேஸ்டேஜ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவனையும் கிளியர் பண்ணி விட்டுறான். ஸோ இஞ்சி வந்து ரொம்ப 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 நல்லது. சில நேரம் இஞ்சியை வந்து இடிச்சு தண்ணியில கொதிக்க விட்டு நேரடியா தண்ணியை குடிக்கவும் செய்வேன். சில நேரம் ஸ்வீட் வேணும்னு தோணும், இப்போ கொஞ்சம் சக்கரை போட்டு குடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்க சாப்பிடுங்க. அது வந்து ரொம்பவே நல்லது. அடுத்ததா வந்துட்டு இதுதான் ரொம்ப ரொம்ப மஸ்டான ஒரு விஷயங்க, 8 hours ஸ்லீப். கண்டிப்பா நீங்க 8 மணி நேரம் தூங்கியே 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா காலைல 6 மணிக்கு தான் எந்திக்கணும்.
இட்ஸ் மஸ்ட். ஏன்னா நல்லா தூங்குனீங்கன்னா நல்லா மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அன்னைக்கு எக்ஸசைஸ் செய்யறதுக்கான மூட் இருக்கும். அந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள தான் நீங்க டயட்டா ஃபாலோ பண்ண போறீங்க. பிடிச்ச விஷயத்த கம்மியா சாப்பிட போறீங்க. கொஞ்சம் புரோட்டீன் எக்ஸ்ட்ராவா சாப்பிட போறீங்க. அவ்வளவுதான். பிடிக்காம எதையுமே செய்ய வேண்டாம். பிடிச்ச விஷயங்கள்னோடனே பாக்கெட் ஐட்டங்கள், அதாவது வெளிய இருக்கக்கூடிய அந்த பாக்கெட் ஐட்டங்கள், கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் பிடிச்ச விஷயமா இருந்ததுன்னா தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா அது உடல் கெட்டு போயிடுது. வீட்ல நம்ம செஞ்சு சாப்பிடுறதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்க தாராளமா சாப்பிடலாம். அது எப்படி அளந்து சாப்பிடணும்ன்றது தான் நான் அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் வந்துட்டு அதை வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல கிளியர் பண்றேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ரெடியூஸ்ட். ஸோ இந்த விஷயங்கள்ல எனக்கு தெரியாம நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். 3 மாசத்துல குறைக்க வேண்டியது 6 மாசமா ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து 70 இருக்கேன். பட் 65 இருந்தேன்னா இன்னும் ஓகேயா இருக்கும். இன்னும் 5 கிலோ குறைக்கணும். பட் மெதுவா குறைச்சிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி சம்பந்தமான விஷயங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்னொரு வீடியோல உங்களுக்கு சீக்கிரமா சந்திக்கிறேன். Until then, bye bye from your Kamali.